ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு another லாங் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக வாங்கின க்ரௌன் டெயில் தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். 3 பேர் எடுத்திருக்கேன். 3மே க்ரௌன் டெயில் தான். 3மே பேராக தான் வாங்கியிருக்கேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி மீனோட கண்டிஷன் எப்படி செக் பண்ணிகிட்டு இருந்தேன். எதுவும் இறந்துருக்கா, எதுவும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். 6மே ஆக்டிவாக தான் இருந்துச்சு. பயங்கர ஆக்டிவாக தான் இருந்துச்சு. இந்த ஃபிஷ் நான் எங்கே வாங்கினேன்னா ஹெச்பி பீட்டாஸில் தான் வாங்கினேன். இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்து பக்காவாக கொரியர் போட்டிருந்தாங்க. சேஃபாக வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் இந்த 3 பீட்டாவையும் உங்களுக்கு நான் தனித்தனியாக ஷோ டேங்கில் போட்டு வீடியோ காட்டுறேன். எப்படி இருக்கும் பாருங்கள். 3மே அருமையாக இருக்கும். ஒவ்வொரு பேராக தான் போட்டு காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இவங்க தான் ஃபஸ்ட்டு பேரு. ரெட்டு மேலு, ஆரஞ்சு ஃபீமேலு. செம்ம அட்ராக்டிவான கலரு. பயங்கர அட்ராக்டிவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மேலும் ஃபீமேல் ரெண்டுமே. கண்டிப்பாக இவங்களை எப்படியாச்சும் ப்ரீடிங் போடணும். ஃபீமேல் இப்போயே பார்க்குறதுக்கு எக்லோடாக தான் இருக்குது வயிறதுக்கு. ஆனால் மேலு தான் பொடி பைய மாதிரி இருக்கான். அதான் ப்ரீடிங் போடலாமா வேணாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக 2 மாதம் வளர்த்து இவங்க எல்லாத்தையும் ப்ரீடிங் போடணும். வர வர என்னன்னு தெரில, க்ரௌன் டெயில் மேலே அதிகமான ஒரு கிரேஸ் வந்துருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வைல்டு பீட் வாங்கிட்டு இருந்தேன், மகாச்சாய் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல்லாக க்ரௌன் டெயில் இறங்கிட்டேன். எதனாலனா, மற்ற பீட்டாவை விட க்ரௌன் டெயில் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ராடாக இருக்குது. அதோடய ஃபின்னு எல்லாமே அதை ஃபேர் பண்ணும்போது பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நான் வாங்கின ப்ரைஸ் என்னென்னா, மேல் வந்து 120, ஃபீமேல் வந்து 60 அந்த ரேட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஆமாம், மேல் வந்து ₹120, பெண் வந்து ₹60 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். ஒரு பேர் ₹180 அப்படின்னு பார்த்து நான் 3 பேர் வாங்கியிருந்தேன். கொடுத்த காசுக்கு 3 பேருமே பக்கவாக இருந்துச்சு. நான் வாங்கின 3 ஃபீமேலுமே பயங்கரமான எக்லோடாக இருந்துச்சு. விட்டா ப்ரீடிங் போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போதைக்கு. ஆனால் மேல் கொஞ்சம் வளரணும், அதுக்காக தான் விட்டுட்டேன். இவங்க தான் 2வது பேர். மேல் வந்து பிளாக் பாடி, ஃபுல்லாக எல்லோ கலரு ஃபெதரு. ஃபீமேல் வந்து பிளாக் க்ரௌன் டெயிலு ஃபீமேலு. அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால இதை எடுத்துருந்தேன். சரி, இவங்க 2 பேரும் ப்ரீடிங் போட்டால் எப்போ இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். க்ரௌன் டெயில் பிளாக் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு க்ரௌன் டெயில் பிளாக்கு. ஃபீமேல் தான் அது, ஆனால் பயங்கரமாக இருக்குது. இன்னும் வளர்ந்துச்சுன்னா நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிஜமாலே மீன் வளர்க்குறது ஆனால் மனதுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்குங்க, சத்தியமாக சொன்னால். இந்த பிபி அதிகமாக இருக்கிறவங்கலாம் தயவுசெய்து ஃபிஷ் வளங்க. ஏன்னா அதை பார்க்கும்போதே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மனசு மாதிரி அமைதியாக இருக்குது. எவ்வளோ குழப்பமாக இருந்தாலுமே அப்படியே கொஞ்சம் மனசு அப்படியே ஆஃப் ஆகிடுது, இதை பற்றி யோசிக்காமல். அது இந்த க்ரௌன் டெயிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் பார்த்துட்டே இருக்கலாம் போல விடிய விடிய. அது அங்கேயும் இங்கேயும் போகிறத பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பெரிய தொட்டியில் தான் மீன் வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1க்கு 1 டேங்க்கில் கூட ஒரு பீட்டாவோ கப்பியோ போட்டு வளர்க்கலாம். பார்க்குறதுக்கு மனசு அமைதியாக நிம்மதியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் அடுத்தது என்ன பீட்டா வாங்கலாம் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதை நான் முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்குவேன். என்ன பீட்டா வாங்கலாம் நீங்களே சொல்லுங்கள். வைல்டு பீட்டாவாக இருந்தாலும் சரி, க்ரௌன் டெயிலாக இருந்தாலும் சரி, பிளக்கராக இருந்தாலும் சரி, நீமோ கேலக்ஸியாக இருந்தாலும் சரி, சாமுராயாக இருந்தாலும் சரி, என்ன பேராக இருந்தாலும் சரி, நீங்கள் அடுத்து என்ன சொல்கிறீங்களோ அதை நான் வாங்கி வீடியோ போடுறேன் அடுத்த பீட்டாவை. எத்தனை பேர் ஒரே மாதிரி பீட்டாவை சூஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். குறைஞ்சது ஒரு 3 பேராச்சும் ஒரே பீட்டா சொல்லியிருந்தால் கண்டிப்பாக தான் வாங்கிடுவேன். ஒரு 3 பேர் இப்போ க்ரௌன் டெயில் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து க்ரௌன் டெயில் வாங்கிடுவேன். எல்லாருமே கிவ்அவே கேட்குறீங்க, எனக்கும் கொடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ஒரு 50 குட்டி போட்டால் ஒரு 10 குட்டி தான் பிழைக்கிது, பாக்கி எல்லாமே செத்து போயிடுது. அதையே இப்போ நான் கண்ணுங்கிறதமாக பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் கிவ்அவே பண்ணுவேன். ஏன்னா இப்போ அதை கொரியர் அனுப்புனாலுமே டேமேஜ் ஆகிடும். அதனால தான் நானே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 50 நாள் 60 நாள் போன உடனே கண்டிப்பாக ஒரு 2 பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட கிவ்அவே தாங்கன்னு. அவங்க பேரை நோட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிவ்அவே பண்ணுவேன் அட்ரஸை வாங்கி. இப்போ நீங்கள் பார்க்குறது 3 மேலேயுமே ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3மே பயங்கரமாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னோடய அடுத்த லாங் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான் தான். ஃப்ளோரான் தாய் சில்க் ஆர்டர் போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேங்க்கும் செய்ய சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோ அதுதான் பார்க்க பயங்கரமாக இருக்கும். தாய் சில்க் வந்து ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு 3 இன்ச்சில் போட்டிருக்கேன் மேலு. அடுத்த வீடியோ அதுதான், கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்துடும். மறக்காமல் எல்லோரும் அந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி நான் அடுத்து என்ன பீட்டா வாங்கணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3 கமெண்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பீட்டா கண்டிப்பாக வாங்கிடுவேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டாட்டா, பாய் பாய்.